Taste the Daily. தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவியை திடீரென ராஜினாமா செய்திருக்கிறார் குஷ்பு. தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவியை குஷ்பு திடீரென ராஜினாமா செய்துள்ள நிலையில் குழந்தைகள் மற்றும் மகளிர் நல மேம்பாட்டுத்துறை குஷ்புவின் ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினராக நியமிக்கப்பட்டார் நடிகை குஷ்பு. நடிகை குஷ்பு தமிழ்நாட்டு ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானவர். குஷ்புவுக்கு கோவில் கட்டப்பட்டதே தமிழ் ரசிகர்கள் அவர் மீது கொண்டிருந்த அபிமானத்திற்கு சான்று. சினிமாவை தொடர்ந்து அரசியலிலும் கால் பதித்தார் குஷ்பு. 2010 காலகட்டத்தில் திமுகவில் இருந்த குஷ்பு 2014இல் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். பின்னர் காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகிய குஷ்பு 2020ஆம் ஆண்டு பாஜகவில் இணைந்தார். 2021இல் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார் குஷ்பு. பின்னர் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் பதவி குஷ்புவுக்கு வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து கடந்த 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் குஷ்பு தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டார். அப்போது பேசிய குஷ்பு, நான் எப்போதும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்காக குரல் கொடுத்து வருகிறேன். பெண்களின் உரிமைகளுக்கும் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறேன். பெண்களின் சுயமரியாதைக்காக தொடர்ந்து போராடி வருகிறேன். பெண்களுக்கு எதிரான கொடுமைகளுக்கு குரல் கொடுக்க தற்போது எனக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. பெண்கள் பயமின்றி தங்களுக்கு நேரும் பாதிப்புகளை கூற வேண்டும். உங்களுக்கு குரல் கொடுக்க நான் இருக்கிறேன். எப்போது வேண்டுமானாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவித்தார். எனினும் அவ்வப்போது சர்ச்சைகளில் சிக்கி வந்தார் குஷ்பு. மணிப்பூரில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக குஷ்பு குரல் கொடுக்கவில்லை என எதிர்க்கட்சிகள் விமர்சித்தன. பட்டியலின மக்களை அவமதிக்கும் வகையில் குஷ்பு பேசியதாகவும் சர்ச்சை எழுந்தது. இந்நிலையில் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவியை குஷ்பு திடீரென ராஜினாமா செய்துள்ளார். கடந்த 2023 பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினராக பொறுப்பேற்ற குஷ்பு 1.5 ஆண்டுகளில் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. Taste the Daily.